ஹலோ காய்ஸ், ஒரு 2:30லேருந்து 3 மணிக்குள்ள ஒரு மழை அடிச்சிடுச்சுங்க. சாயந்தரம் வந்து சரி இந்த மழைக்கு இதமாக ஏதாவது டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிச்சனுக்கு வந்துட்டு பாலையும் ஊற்றி டீ தூள் போட்டு சுகரையும் போட்டு டீக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காராமணி வந்து காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். சரி சாயந்தரம் சுண்டல் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ அது கூட தண்ணியும் ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதையும் வேக வச்சுருவோம், சைடில் வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு வச்சேன். அப்புறமா டீ தூளுக்கு வந்து போட்டதுக்கப்புறமா இஞ்சி போட்டு அதையும் கொதிக்க விட்டுட்டு காராமணியும் அதோட வெந்துட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் டீ ஆற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் பியூரி ரெடி பண்ணுறதுக்காக ஆப்பிளை கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட காராமணியும் வெந்துருச்சு. அது கூட சரி ஆயிலெலாம் ஊற்றி தாளிக்காமல் சும்மா தேங்காய் மட்டும் துருவி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேங்காய் மட்டும் துருவி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது. நைட்டு வந்து கீரை அரிய வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அத்தையும் கீரை அரிஞ்சிட்டு இருந்தாங்க, நானும் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன். நைட்டுக்கு வந்து சாப்பாடு தான் செஞ்சுருந்தாங்க. சரி இன்றைக்கி செஞ்சுட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேக்கு மீன் குழம்புக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நைட்டே மீன் குழம்பு வச்சுட்டாங்க. நைட்டுக்குமே என்ன பார்க்குறது அப்படின்னு தெரியல. ஸோ மீன் குழம்பு வச்சு மீன் பொரித்தேன், நான் தான் பொரித்தேன், அத்தை குழம்பு வச்சாங்க. பாவக்காய் இருந்தது, அதோட அதையும் சேர்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காவையும் செஞ்சு முடிச்சுட்டு குழம்பு, பொரிச்ச மீன், பாவக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு டின்னரும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு.